குழந்தைகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது பெற்றோரா ஆசிரியரா? நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் விரும்புகிறோமா. ரோஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 18வது ஆண்டு விழா கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டு இந்த சிறப்பான பட்டிமன்றத்தின் நடுவராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டதற்காக நான் பெருமை வருகிறேன். இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள், தலைமை ஆசிரியர், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதல்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நாளையில இருந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்று அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட மாணவ செல்வங்களெல்லாம் பரிசு பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இப்போது நாம் இந்த கடைசி கட்ட நிகழ்வுக்கு வந்திருக்கிறோம். இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு மாணவர்களுடைய உயர் குழந்தைகளின் வளர்ச்சியில் அதிக பங்காற்றுவது ஆசிரியர் பெருமக்களா பெற்றோர்களா என்பவர்கள். இது சொல்றது என்று சொன்னால், 2 கண்களில் எந்த கண் முக்கியம் என்று சொல்வதை போல, இடதுகள் முக்கியமா அல்லது வலதுகள் முக்கியமா என்று சொல்வதை போலத்தான் இந்த தலைப்பு அமைந்திருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் பங்கு இருக்கிறது. அது மறுக்க முடியாத உண்மை. ஒரு குழந்தை பிறந்து ஒரு 4-5 ஆண்டுகள் வரை தாயினுடைய பராமரிப்பிலே தான் அது வளர்ந்து வருகிறது. தந்தையினுடைய பங்களிப்பு அதற்கு பிறகுதான் வருகிறது. அது எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு 5 வயதை தாண்டிய பிறகு பல பேருடைய கண்காணிப்பிலே குழந்தைகள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்றது. தந்தையினுடைய கண்காணிப்பு கூடுதலாக அதில் சேர்கிறது. அதற்கு பிறகு அவர்கள் பள்ளியிலே சேர்கின்ற பொழுது ஆசிரியர்களுடைய பொறுப்பு சேர்கின்றது. அதிலும் குறிப்பாக அந்த 1லிருந்து 5-6 வகுப்பு வரை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கு பிறகு 6லிருந்து 8 வரை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கு பிறகு 9லிருந்து 12 வரை படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதற்கு பிறகு கல்லூரி படிப்பு, மேற்படிப்பு தொடங்கக்கூடிய. ஆகவே ஆசிரியர்களுடைய பங்களிப்பு என்பது 1வது வகுப்பிலிருந்து தொடங்கி நாம் எப்போது படிப்பை நிறுத்துகிறோமோ அது வரை ஆசிரியர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. பெற்றோர்களின் பங்களிப்பு இருக்கிறதா? இந்த காலத்தில் பெற்றோர்களுடைய பங்களிப்பும் இருக்கிறது. முழுக்க ஆசிரியர்கள் பங்களிப்பு மட்டுமல்ல, பெற்றோர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. அதிலும் 8வது வகுப்பை தாண்டிய பிறகு ஆசிரியருக்கு கட்டுப்படக்கூடிய மாணவர்கள் ஒரு 50% பேர் தான் இருப்பார்கள். ஏனெனில் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள். ஆசிரியர்கள் அவர்களை கண்டிப்பதற்கு அல்லது தண்டிப்பதற்கு தயங்குகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கல்லூரி பருவத்துக்கு போய்விட்டால் இன்னும் நிலைமை மோசமாக போய்விடும். ஆசிரியர்கள் மாணவர்களை ஒன்றும் சொல்ல முடியாத நிலைமை இன்றைக்கு ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால், நாங்கள் படிக்கின்ற பொழுது ஆசிரியர்களிடம் நாங்கள் கடுமையாக அடி வாங்கி இருக்கின்றோம். அடி என்றால் பெரும்படி மட்டுமல்ல, தலையிலே குட்ட சொல்வார்கள், தலையிலே குட்ட சொல்வார்கள், இன்னொரு பையனை விட்டு குட்ட சொல்வார்கள், கையை ஸ்கேலை வச்சு அடிப்பாங்க. பெற்றோர்களே நீங்க பையனை நல்லா அடிச்சு நல்லா திருப்பி வளங்க, படிக்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் 1ஆம் வகுப்புல சேரும்போது ஒரு 65-70 வருஷத்துக்கு முந்தி கிராஜிஸ்லாம்படியில் சுப்பையா சார்பாடு இருந்தார். சுப்பையா சார்பாடு எங்க அண்ணன் முடி சேர்த்து 1ஆம் வகுப்புல சேர்த்த உடனே சுப்பையா சார்பாடு சொன்னாரு, சேட்டை ஒண்ணுன்னு சொன்னா அதாவது கண்ணை விட்டுட்டு ஒரு தோலை பூரா உருக்கி உப்புண்ட போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி சொல்லும்போது எனக்கு கூட பயமா இருந்தது. நம்ம 5 வயசு தானே, உண்மையிலே உரிச்சு உப்புண்ட போட்டு வரோம். நம்ம வீடுகளெல்லாம் உப்புண்ட போட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ போட்டு நிறைய போட்டு எல்லாம் திருடதான் போட்டு வச்சிருக்கோம். உண்மையிலே அவரு உறிஞ்சி உப்புண்ட போட்டு வரோம்னு நமக்கு ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காரணம் என்னன்னு சொன்னா, நான் ரொம்ப சேட்டை செய்யக்கூடிய மாணவனாக இருக்கிறது, ரொம்ப பயந்த மாணவனாக தான் கிடைக்கிறது. அதனால இப்போ ஆசிரியர்களுக்கு என்ன நெருக்கடின்னு சொன்னால், மாணவிகளை அடிக்கக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் அடிச்சிடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் திட்டிடக்கூடாது. நம்மளும் எங்க காலத்தில் உள்ள பெற்றோர்கள் மாதிரி அவங்க நல்லா அடிச்சு பாடம் சொல்லி கொடுக்கணும்னு பெற்றோர்களும் இப்போ சொல்வதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அப்போ ஒரு வீட்டில் 10 பிள்ளையோ 12 பிள்ளையோ இருக்கு. எங்க வீட்டில் நாங்கள் 9 பேர். ஆனால் இப்போ நம்ம 1-2 தான் வச்சிருக்கோம். கருவாப்பூர் கண்ணு மாதிரி நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கோம். அதனால ஆசிரியர் அடித்தாலோ
ஆசிரியர் திட்டினாலோ நம்ம என்ன நினைக்கிறோம், அதை எப்படி திட்டலாம், என் பிள்ளைய எப்படி நீங்க அடிக்கலாம் என்று ஆசிரியர்களை பெற்றோர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலை. அரசாங்கமே வந்து சட்டம் போடுறாங்க. வெள்ளக்கார காலத்துல மாணவர்களை லேசா அடிக்கலாம்னு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை எடுத்துட்டாங்க. அடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் தான். என்ன சொல்லல, நீங்க சேட்டை பண்ற பிள்ளைகளை அப்படி மைக்கேல் அப்படி லேசா வருகை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய வளர்ச்சியிலே பெரிதும் பங்காற்றுவது பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படின்னு பேசுவதற்காக இந்த பக்கம் 3 பேர், இந்த பக்கம் ஒரு 3 பேர் பெரிய ஆட்கள்லாம் எங்களை வந்து பேசுவதற்கு காத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்போம். அவர்கள் பேசிய பிறகு என்னுடைய கருத்துக்களை நான் சொல்வேன். அஸ்ஸலாமு அலைக்கும். மக்கள் பேசுவதை விட ஒரு சிறந்த மனிதன் என்கிற பண்போடு இருப்பதை தான் ஒரு அப்பாவாக நான் எதிர்பார்க்கிறேன்.
அதுல வின் பண்ற குழந்தைங்களை அவங்க பேரண்ட்ஸ் பாராட்டினாங்க. ஆனா தோல்வி அடைந்த குழந்தைங்களை அவங்க பெற்றோர் விட்டுட்டா போறாங்க. தகப்பனோ தாயோ தங்களையே கைத்து கொண்டு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க. ஐயா, மாணவர்களின் முன்னேற்றத்தில் பள்ளிக்கூடம் ஒரு சிறு பங்கு என்றால் அந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியரையும் அறிமுகம் செய்யும் பெற்றோர்களுக்கு தான் மிகப்பெரிய பங்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Good evening to all. I am Safi from 5th standard in Rose Nursery and Primary School. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதான் வளர்ச்சி என்று பாடியிருக்கிறார் பட்டுக்கோட்டை. அத்தகைய அறிவை வளர்த்தது ஆசிரியரே என பேச வந்துள்ளேன். சமூக சூழலுக்கு ஏற்ற குழந்தைகளின் அறிவையும் அனுபவத்தையும் ஆசிரியர்களாலேயே மேம்படுத்த முடியும். உண்ணும் வேலையிலும் உறவும் வேலையிலும் மட்டுமே பெற்றோர்கள் தன் குழந்தைகளோடு இருக்கிறார்கள். இன்றைய காலத்தில் எத்தனை பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு ஹோம்வொர்க் சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களோடு 1 hour கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல. சீரியல், யூடியூப், ஆன்லைன் ஷாப்பிங்னு ரொம்ப பிஸி. அவங்களுக்கு எங்க வேலை இருக்கு? அவங்க எப்படி குழந்தைகளின் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வைக்க முடியும்? உதாரணமாக உலகின் தலை சிறந்த ஓட்டப்பந்தய வீரரான உசேன் போல்ட், இவரை யார் என்று தெரிந்ததும் உலகிற்கு அறிமுகப்படுத்தியதும் அவரது ஆசிரியர் தான். இளம் வயதிலிருந்து அவரை கிரிக்கெட் வீரராக ஆக வேண்டும் என்பது அவரது தந்தையின் ஆசை. அதற்கான பயிற்சியின் போதுதான் போல்டின் வேகத்தை அறிந்த அவரது பயிற்சியாளர் அவரை தடகளத்திற்கு பயிற்சி செய்ய ஊக்குவித்தார். ஆனால் தந்தையோ அவரது ஆசையை மகன் மீது திணித்தார். ஆனால் ஆசிரியரோ குழந்தைகளில் உயிருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வந்தார். இப்ப சொல்லுங்கயா, குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆசிரியரின் பங்குதானே அதுதான். இப்ப இவங்க சொன்னாங்க வசீலா அவர்களுக்கு பெற்றோர்கள் தான் சொல்லிக் கொடுத்தாங்கன்னு. ஆனால் இந்த போட்டியை அறிவித்து இவர்களால் வெற்றி பெற முடியும் என தீர்மானித்து அவர்களது திறமையை தக்க தருணத்தில் உலகிற்கு எடுத்துக்காட்டிய எங்கள் பள்ளியின் ஆசிரியர்களே. எனவே திறமைகளை வெளிக்கொண்டு வருவதில் ஆசிரியர்களுக்கே பங்கு அதிகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. Good evening to all. I am Raika from 5th standard in Rose Nursery and Primary School. ஈன்று பொழுதில் பெருகும் தன் மகனை சான்றோர் என கேட்கத்தான் தாய் தன் மகனை பெற்றிருக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறார். அவன் பெயர் புகழ் பெறும்படி கவனமுடன் படிக்கிறார். அதன்படியே அவன் புகழ் பெறும்போது அந்த பெற்றோர்கள் அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறார்கள். பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர் என்ற வாக்கியத்துக்கு ஏற்றார் போல் வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்தல் பெற்றோர்கள். கால அட்டணம் ஏற்றார் போல் கணக்கு போட்டு பாடத்தை முடிக்கும் நோக்கில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆசிரியர்களால் நல்ல மதிப்பெண்களை மட்டுமே கற்றுத்தர முடியுமே தவிர வாழ்க்கை பாடத்தை கற்றுத்தர இயலாது. உண்ணும்போதும் உறவும் போதும் மற்றும் பெற்றோரின்னு பேசினாரே அப்படியல்ல. உண்ணுவரையில் ஆரம்பித்து உறக்கும் வரையில் பழக்கங்களையும் பண்புகளையும் கற்றுக் கொடுப்பவர் பெற்றோர்கள். மகாத்மா கவி கூறுகிறார், என்னுடைய தாய் தான் எனக்கு கருணையும் தயவையும் சொல்லும் முன் சிந்திக்கும் பழக்கத்தையும் கற்றுக் கொடுத்தார். சுபாஷ் சந்திர போஸுக்கு தன்னம்பிக்கையும் துணிவையும் வளர்த்தவர் அவர் பெற்றோரை. அன்னை பிதா முன்னறி தெய்வம் என்ற ஒவ்வொரு வாக்கியத்துக்கு ஏற்ப நாம் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஹீரோ ஹீரோயினாக இருப்பது பெற்றோர்கள் மட்டுமே என்று கூறி வாழ்த்து நன்றி கூறுகிறேன். रब्बी कारी तन्नी वयसल्ली आमी वाली नोडर मिल्ली नानी எப்போ காவி என் பெயர் வசீலா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த ரோஸ் பலனை மற்றும் தொடக்க பள்ளி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தை அறிவு வளர்ச்சியில் ஆசிரியர் பங்கே தெரிவிங்க ஐயா. ஐயா, நம்ம பள்ளியில படிக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸுக்கு என்ன வேணும்? நல்ல படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், அவ்வளவுதான். ஆனால் அந்த வகுப்பாசிரியருக்கு மட்டும் தெரியும் யார் நம் எனக்கு செல்வார்கள், யார் நம் தொழிலுக்கு ஆவார்கள், யார் நம் புதிய கண்டுபிடிப்பதை அறிமுகம் செய்வார்கள் என்று மாணவர்களுக்கு ஆர்வம் இருந்தால் அதை சரியாக வெளிக்கொண்டு வரும் திறன் ஆசிரியருக்கே உரியதுங்க ஐயா. எடுத்துக்காட்டாக நமது ஏவடி நாயகன் இந்திய குடிமகன் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாமாவும் அவர் நிறைய வேளையில் அவர் ஆசிரியர் பற்றி கூறியிருக்கிறார். அவரை அந்த குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தியது அவரது பெற்றோராக இருக்கலாம். ஆனால் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது அவரது ஆசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்கள் தான். கலாம் ஐயாவிற்கு 5 வயது இருக்கும் போது அவர் ஆசிரியரிடம் கேட்கிறார், ஐயா, பறவை எப்படி பறக்கிறது என்று. அதற்கு அந்த ஆசிரியர் அனைத்து மாணவர்களும் ராமேஸ்வரம் கடற்கரைக்கு கூட்டிச் சென்று பறக்கும் பறவை காட்டி அவ்வாறுதான் பறக்கிறது என்று கூறியிருக்கிறார். அதற்கு கலாம் ஐயா மட்டும் கேட்கிறார், ஐயா, இந்த பறவை போல் நாமும் பறக்க முடியுமா என்று. அதற்கு அந்த ஆசிரியர் கூறியிருக்கிறார், மனிதன் நினைத்தால் வானத்தையும் தாண்டி வீண்களில் பறக்கலாம் என்று. அந்த ஆசிரியரின் ஒரு வார்த்தை தான் கலாம் ஐயா சாதிக்க முக்கிய காரணம் ஐயா. உயிரினை உலகிற்கு படைக்கும் அன்னை முதல் அதிசயம், சான்றோனாகி உலகிற்கு படைக்கும் தந்தை 2வது அதிசயம். ஆனால் உலகையாள நம்மை உருவாக்கும் ஆசிரியமும் அற்புதம் தான் ஆசிரியர்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை ஏனி தேனி கேணி என்றும் கூறலாம். ஏனி என்றதும் கவிதை ஒன்று நினைவுக்கு வரும். ஏனியவன் எங்கோ இருக்க ஏற்றிவிட்ட ஏனி மட்டும் அதை எடுத்து வேறொருவனை ஏற்றிவிட பார்த்திருக்கிறது. இந்த பெருமை ஆசிரியர்களை தாரும். மேலும் இந்த உலகிற்கு போது ஒரே பொருள் தேன். அத்தகைய தேனி உருவாக்கும் தேனியாக உங்களுடைய ஆசிரியர் அனைவருக்கும் மிக்க நன்றி. அடுத்தது கேணி.
இறுதியாக அன்பை ஊட்டுவதில் அன்னையாய், அறிவை வளர்ப்பதில் ஆசானாய், தவறுகளை தட்டி கொடுப்பதில் தகப்பனாய், கண்டிப்பை காட்டுவதில் காவலராய், அள்ள குறையாத அச்சய பாத்திரமாய் இருப்பது ஆசிரியர்களை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பான பெருமக்களே, இந்த விழாவிலே தாய்மார்கள் தான் கிட்டத்தட்ட 99% இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆண்கள் ஒரு 10 பேர் கூட தேடாது. அந்த அளவுக்கு தாய்மார்களுடைய எண்ணிக்கை மிகுந்து இருக்கக்கூடிய ஒரு அறையிலே இப்போது நான் என்னுடைய உரையை கேட்டிருக்கிறோம். இந்த தரப்பில் உள்ள 3 பேர் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பெரிதும் பங்காற்றுவது பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இவங்க பெரிதும் பங்காற்றுபவர்கள் ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ குழந்தைகளுடைய வளர்ச்சியில் பெரும் பங்காற்றுவது ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அது ரெண்டுக்கும் சமமாக தான் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். பெற்றோர்களுக்கும் பங்கு இருக்கிறது, ஆசிரியர்களுக்கும் பங்கு இருக்கிறது. இப்போ இந்த தரப்பும் பேசி முடிச்சிருக்காங்க. இப்போ நமக்கு உள்ள பிரச்சனை என்னன்னா, யாருக்கு அதிகம் இருக்கிறது என்பதுதான் பிரச்சனை. இரு தரப்புக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடமில்லை. ஆனால் யாருக்கு அதிகம் இருக்கு, அது இன்றைய சூழ்நிலையில் யாருக்கு அதிகம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்ப நம்ம பரிசீலனைக்கு எடுத்துக்கணும். இப்ப இந்த பக்கம் ஒரு 51 மார்க் கொடுத்தா அந்த பக்கம் 49 மார்க் தான் வரும். இந்த பக்கம் தான் 1 மார்க் இந்த பக்கம் எழுதி போகலாம், அதில் 1 மார்க் தான் இந்த பக்கம் எழுதி போகலாம். இப்ப நம்ம ஒரு கணக்கு பார்ப்போம். இப்போ குழந்தைகள் பள்ளிக்கூடத்துல ஒரு நாளையில எவ்வளவு நேரம் இருக்காங்க, வீட்டில் பெற்றோர்கள் பராமரிக்கிற அல்லது தெருக்களில் விளையாடுறது, இது எவ்வளவு நேரம் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு பார்த்தோம்னு சொன்னால், பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் இருக்காங்கன்னு பார்த்தால் ஒரு 6 இருந்து ஒரு 7 மணி நேரம் வரை இருப்பதாக தான் நான் நினைக்கிறேன். இப்போது 8 மணி நேரம் 9 மணி நேரம் 6 to 7 மணி நேரம் தான் இருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்காங்க, ஆசிரியர்களுடைய பராமரிப்பில் இருக்காங்க. வீட்டில் தான் மீதி ஒரு 17 மணி நேரம் இருக்காங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 17 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கிறாங்க. அதுல ஒரு 10 மணி நேரத்தை தூங்குறதுக்கு விட்டுட்டா மீதி எவ்வளவு இருக்கு? 7. அப்ப இங்கே 7 ஒரு சமமாயிடும். இப்ப இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப இங்க நம்ம ஊரை பொறுத்தவரையில பெரும்பாலும் தாய்மார்கள் தான் நம்ம குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பொறுப்பை ஏற்றிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய குழந்தைகளுடைய வாப்பமார்கள் தான் கிட்டத்தட்ட பெரும்பான்மையான பேர் வெளிநாட்டில் இருக்காங்க. அப்படி வெளிநாட்டில் இருக்கின்ற காரணத்தால் குழந்தைகளை வளர்க்கின்ற பொறுப்பு ஒன்று உமாமார்கள்ட்ட இருக்கு, இல்லைன்னா நல்லமாமார்கள்ட்ட இருக்கு. இந்த உமாமார்களை விட நல்லமாமார்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. நமக்கு தெரியும். சாதாரணமா பேத்தி பேரனாலே நமக்கு கண்டிக்கிறதுக்கோ திட்டுவதற்கோ அடிப்பதற்கோ தயக்கம் இருக்கும். நான் என் பையனை பல தடவை அடிச்சிருக்கேன், என் பேரனை அடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தயக்கம் வரும். அதே மாதிரி நம்ம மகளை அடிச்சிருக்கோம், பேத்தி அடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தயக்கம் வரும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்மளுடைய சமூக அமைப்பு, கலைஞர்கள் சமூக பரவூரில் இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நடக்குது. உங்க ஆசிரியர் என்ன சொல்றாரு, நீங்க பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், சேட்டை பண்ணக்கூடாது, நல்லா சாப்பிடணும், செல்போன் பார்க்கக்கூடாது, ஆசிரியர்கள் கூட சொல்லி கொடுத்துறாங்க. ஆனா வீட்டில் போனா என்ன நிலைமை நடக்குது, அதற்கு நேர் எதிர்மாறான நிலைமை நடப்பதை பார்க்கிறோம். இப்போ என்னன்னா, 2 வயசு குழந்தை, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, செல்ல தூக்கி கையில கொடுத்துறோம். இது எல்லா வீட்லையும் நடக்கக்கூடியது. எங்க வீட்லையும் நடக்குது, உங்க வீட்லையும் நடக்குது. குழந்தை அழுகுதா, செல்ல தூக்கி கொடுத்துரு. குழந்தை சாப்பிட மாட்டேங்குதா, செல்ல தூக்கி கொடுத்துட வேண்டியது, அது பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. நம்மளும் ஒரு பக்கம் செல்ல பார்த்துக்கிட்டு அதை சீரியலை பார்த்துக்கிட்டு நம்மளும் காலம் கழிக்கிறோம். அப்போ இந்த பள்ளிக்கூடத்தில் கொடுக்கக்கூடிய இந்த ஒழுக்க பயிற்சி, இந்த கண்டிப்பு இந்த 7 மணி நேரத்துல கொஞ்சம் கலந்து போயிடுது. உண்மைதானே? சொல்லுங்க. 7 மணி நேரத்துல வீட்டுக்கு 7 மணி நேரத்துல கொஞ்சம் கலந்து போயிடுது. நம்ம கொஞ்சம் அப்படி புதுசா அப்படி விட்டுறோம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், நமக்கு பயப்படாதோம், உங்க மிஸ்ஸிட்ட சொல்லிடுவேன், உங்க டீச்சர்கிட்ட சொல்லிடுவேன்னா அந்த நேரத்துக்கு கொஞ்சம் பிள்ளைகள் என்ன பயப்படுற மாதிரி நடிக்கும். ஆனா அதுக்கு பயம் கிடையாது. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு இங்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடு வீட்டில் நம்மால் பெற்றோர்களால் நடைமுறைப்படுத்த முடியவில்லை. சரி, எப்போது அவன் வீட்டில் இருக்கானா, இல்ல வெளியில விளையாட போயிடலாம். வெளியில விளையாட போகும்போது பலதரப்பட்ட ஆட்களோட, பலதரப்பட்ட பையன்களோட அவன் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கிறது. அப்போ அந்த வாய்ப்பை வீட்டில் வச்சு நாம ரொம்ப கட்டுப்பாடா பிள்ளைகளை வளர்த்துருப்போம். பிள்ளைகள் முன்னில நம்ம எந்த விதமான கடுமையான வார்த்தைகளையோ அல்லது ஒரு அவதூறான வார்த்தைகளையோ நம்ம பேசுறதுக்கு தயங்கி இருப்போம். பல பெற்றோர்கள் அப்படின்னா
பிள்ளைகளுக்கு இருக்கும்போது நம்ம வந்து ஒரு அவதூறான வார்த்தைகளையோ தரக்குறைவான வார்த்தைகளையோ நாம் வந்து பயன்படுத்துறது இல்லை. ஆனால் அவன் தெருக்கு போனால் என்ன நடக்குது? அவன் கூட விளையாடுறவன் எல்லா விதமான வார்த்தைகளையும் அவதூறு வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் அவன் சொல்லிக் கொடுக்குறான். இவன் நம்ம வீட்டு சொல்லும் போது நமக்கு சங்கடமா இருக்கு. அப்ப அவன் வந்து தெருக்கு போவாத விளையாடாதான்னு சொல்ல முடியாது. வீட்டில் இருக்கிறவன செல்ல பார்க்காதேங்கிறான், தெருவுக்கு போயிடறான். தெருவில் போய் விளையாடிட்டு இருந்தா விளையாடாதேங்கிறான். அவன் என்னதான் செய்வான்? குழந்தைகள் அவன் பசங்களுக்கு எப்படி கிடக்கான் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக அமைப்பில் இப்போ என்னன்னு சொன்னால், பெற்றோர்களுடைய பராமரிப்பில் வளரக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு பெற்றோர்களும் உதவி செய்கிறார்கள், ஆசிரியர்களும் உதவி செய்கிறார்கள். ஆனால் யார் அதிகம் உதவி செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற போது அந்த ஒரு 51 நாளைக்கு நம்ம அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் கொடுக்க வேண்டியது. இவங்கெல்லாம் அவங்க கட்டுப்பாடா வந்து இது பண்றாங்க. அவங்களுக்கு எல்லா பிள்ளைகளும் ஒண்ணுதான், இந்த பிள்ளை வேணும் அந்த பிள்ளை வேணுங்கிறது. ஆனா நமக்கு நம்ம பிள்ளை முக்கியம், ஏற்ற விட்டு பிள்ளை அடுத்த பட்சம் தான். ஆனா ஆசிரியர்களை பொறுத்தவரையில் அந்த நிலைமையில் அவர்கள் எல்லா குழந்தைகளையும் சமமாக பார்க்கிறார்கள், எல்லோருக்கும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இந்த காலத்தில் பேசும்போது சொன்னாங்க, ஆசிரியர் ஏங்கி கூட செயல்படுகிறார்கள் என்று. அது ஒரு முக்கியமான வார்த்தை. ஆசிரியர் ஆசிரியராகவே இருப்பாரு. அவர்கிட்ட படித்த பையன் இன்ஜினியரிங் ஆகிடுவான், டாக்டர் ஆகிடுவான், அமெரிக்காவில் இருக்கான், கனடாவில் இருக்கான். ஆனா அந்த ஆசிரியர் அதை கண்டு பொறாமப்படுவாரா? நிச்சயம் பொறாமப்பட மாட்டார். நம்ம வீடுகளில் என்ன, நம்ம வீட்டிலேயே நம்ம அண்ணன் பையன் நிறைய மார்க் வாங்கிட்டான்னு சொன்னா நமக்கு லேசா வருத்தம் வருது. அடுத்த வீட்டு பையன் ரொம்ப மார்க் வாங்கிட்டான்னா நமக்கு லேசா பொறாமப்படுது. அதுதான் உண்மைதானே? உண்மைதான் நான் சொல்றேன். ஆனால் ஆசிரியர்கள் மட்டும்தான் பொறாமைப்படாதவர்கள். தங்களுடைய மாணவர்களுடைய வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய சமூகம் உலகத்திலேயே ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியர் சமூகம் தான். கைவிடுகின்றார். நம்முடைய வளர்ச்சியை கண்டு நம்முடைய உறவினர்கள் பொறாமைப்படுவார்கள், அண்டை வீட்டுக்காரர்கள் பொறாமைப்படுவார்கள், தெருக்காரர்கள் பொறாமைப்படுவார்கள், ஊர்க்காரர்கள் பொறாமைப்படுவார்கள். ஆனால் நம்முடைய வளர்ச்சி கண்டு, குழந்தைகளுடைய வளர்ச்சி கண்டு பொறாமைப்படாமல் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரே சமுதாயம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியர் சமுதாயம் தான் என்பதை கூறி இந்த குழந்தை பருவத்தில் மாணவர்களுடைய வளர்ச்சியில் பெரிதும் பங்களிப்பது ஆசிரியர்களே என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.